ஹாய், நான் இப்போ கன்னியாகுமரி எங்கள் ஊரில் தாங்க இருக்கேன். ஸோ என்னோட அம்மா எனக்கு பிடிச்ச நெத்திலி மீன் அவியல் நாகர்கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு செய்ய போகிறாங்க. இவ்வளோ நெத்திலி ₹50. ஸோ இதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகு எடுத்துக்கிறோம், வாழைக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து தேங்காய், சின்ன உள்ளி, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. பச்சை மிளகுக்கு ஈக்குவலாக நான் நிறைய தேங்காய் போடுறதுனால அவ்வளோவா காராது. ஸோ இதுக்கு வந்து நீல வாக்கில் நான் வந்து வாழைக்காவும் மாங்காவும் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ அரைக்கிறதுக்காக கொஞ்சம் பச்சை மிளகு, நிறைய தேங்காய், அப்புறம் ஜீரகம், மஞ்சத்தூள், கொஞ்சம் சின்ன உள்ளி போட்டு கொஞ்சம் குறையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இது ஒரு பேனில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்ச காய், நம்ம இதில் வந்து கொஞ்சம் ட்ரம்ஸ்டிக், அதாவது முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். கொஞ்சம் பச்சை மிளகு, அதோட வந்து சின்ன உள்ளி, நிறைய பச்சை மிளகு போட்ட மாதிரி இருக்கும், பட் காரவே காராது. ஏன்னா அந்தளவுக்கு தேங்காய் நாங்கள் போடுறோம். கூடவே நெத்திலி மீன் புளி கரைசல் போட்டு கொஞ்சம் கூட்டி அப்படியே வந்து நம்ம அவியல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடணும். கொதித்ததுக்கப்புறம் அந்த கலர் வந்து கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அப்படியே அந்த அவியல் கலரில் வந்துடும். நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் கொஞ்சமாக வற்றி வரணும். வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றி இறக்குனா போதுங்க. சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஊருக்கு வந்தாலே அம்மாட்ட இது தான் செஞ்சு கேட்பேன். இப்போது வந்து பிளேட்டில் வந்து இப்போ எனக்கு வந்து குண்டு அரிசி, அது கன்னியாகுமரியில் நிறைய வீட்டில் செய்வாங்க. அதோட சால மீன் பொரிச்சது, நெத்திலி மீன் அவியல், அப்புறம் நெத்திலி கூட்டுங்க. செம்ம காம்பினேஷன், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.